அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்திய பல்வேறு தேர்வுகளிலிருந்து பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய 100 வினாவிடைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைய வீடியோவில் 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்விலிருந்து இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் வினா விடைகளுக்கான டிஸ்கஷனாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே பொதுத்தமிழ் பகுதியில் ப்ரீவியஸ் பார்ட் 10 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. கிட்டத்தட்ட 1000 வினா விடைகள் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிறோங்க, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிக முக்கியமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் 100க்கு 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிப்பதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பயனுள்ளதாக இருக்கும். எந்தெந்த பகுதியிலிருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, அடுத்து என்ன கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கண்ணகி என்னும் சொல்லின் பொருள். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். கேள்வி 2, பகுதி 1 மற்றும் பகுதி 2 பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கா தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சினா கிழங்கு அகழ்தல், முல்லை வரகு விதைத்தல், காட்டில் வரகு விதைப்பாங்க, மருதம் நெல்லரித்தல், நெய்தல் உப்பு விளைவித்தல். கேள்வி 3, வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த 4ம் எதனோடு தொடர்புடையது? வண்ணம் வடிவம் அளவு சுவை இவை 4ம் பார்த்தீங்கன்னா பண்பு தொகையோடு தொடர்புடையது. கேள்வி 4, வெண்டலை விரவிய கழுவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கழுவெண்பாவால் பாடப்படுவது தூது. கேள்வி 5, பொறுத்துக. வினைத்தொகை. வினைத்தொகைனா செய்தொழில் செய்த தொழில் அப்படின்னு வரும் வினைத்தொகை. ஊமைத்தொகை மதிமுகம். அடுத்து உம்மைத்தொகை 4-2. அன்மொழித்தொகை பாலவாய் பேசினாள். வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு செய்தொழில், ஊமைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு மதிமுகம், உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு 4-2, அன்மொழித்தொகைக்கு எடுத்துக்காட்டு பாலவாய் பேசினாள். கேள்வி 6, அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. கேள்வி 7, பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. பிழையற்ற வாக்கியம்னா சரியான வாக்கியத்தை கூற சொல்லியிருக்காங்க. வயலில் மாடுகள் மேய்ந்தன. இங்கே மாடுகள் என்பது பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ தொடக்கத்தில் பன்மையில் தொடங்கினால் முடிவில் பன்மையில் முடிய வேண்டும். அப்போ மாடுகள் மேய்ந்தன, சரியானது. கேள்வி 8, பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன் என்ன பெயர் சொல்னா? நடிகன் என்பது தொழிற்பெயர். கேள்வி 9, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது எவ்வகை தொடர்? பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் என்ன சொன்னா? அயர்கூற்று. கேள்வி 10, பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. ஸோ பெறா தளி கொடுப்பதுன்னு இருக்குது. இங்கே அண்ணன் என்பது அளபடையில் வராது. பெறானா செயலிசை அளபடை அல்லது இசைநீர் அளபடை, தளினா சொல்லிசை அளபடை, கொடுப்பதும்னா இனிசை அளபடையில் வரும். ஸோ இது அண்ணன் என்பது பொருந்தாதது. கேள்வி 11, யாப்பு என்றால் டேஸ் என்று பொருள். யாப்பு என்றால் கட்டுதல் என்பதன் பொருள். கேள்வி 12, நாய்க்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? நாய்க்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள். கேள்வி 13, உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் கெல்லர். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் கெல்லர். கேள்வி 14, திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. கேள்வி 15, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் கபிலர். முல்லைப்பாட்டு நப்புதனார்.
மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமுரியா. கேள்வி 17. குமரகுருபரர் எழுதாத நூல் எது? குமரகுருபர் எழுதாத நூல் எதுனா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். அதே கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம். இவை மூன்றத்தையும் பார்த்தீங்கன்னா குமரகுருபர் எழுதியிருப்பார். அவர் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பகலிக்குத்தர் எழுதியிருப்பாங்க. இப்போ குமரகுருபர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் எழுதுனது பகலிக்கூத்தர். கேள்வி 18. தாய்மானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தாய்மானவருடைய நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் உள்ளது. தாய்மானவர் நினைவு இல்லம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம், பிளேஸ் எக்ஸாக்ட் பிளேஸ் லட்சுமிபுரம். கேள்வி 19. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். கேள்வி 20. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வெளி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது? குளோரோஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. கேள்வி 21. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். கேள்வி என்னன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். கேள்வி 22. சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எது? சீர்திருத்த காப்பியம் முதல் சமய காப்பியனாவே அது மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். வளையாபதியின் ஆசிரியர் பெருத்தெரியவில்லை. குண்டலகேசியின் ஆசிரியர் குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். ஐம்பெரு காப்பியங்களில் பார்த்திங்கன்னா பௌத்த நூல்கள் குண்டலகேசியும் மணிமேகலையும் பௌத்த நூல்களில் வரும். மற்ற 3 சமண நூல்கள். கேள்வி 23. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள். ஏற்றுமதி இறக்குமதி குறித்தும் கூறும் நூல்கள் பார்த்திங்கன்னா பட்டினப்பாளையும், மதுரை காஞ்சியும். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பொறுத்தவரையும் 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல்னு சொல்லலாம். 782 அடிகளை உடையது. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் நற்றிணை. நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூல் நற்றிணை. அடிவரையறை 9 to 12. குறுந்தொகையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 to 8 அடிவரை உடையது. ஐங்குறு 100 3 to 6 அடிவரை உடையது. குறுந்தொகை பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் அதிகமான மேற்கோள்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. குறுந்தொகையை பயன்படுத்தியிருப்பாங்க புலவர்கள். பரிபாடலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இசைப்பாடல். 8 தொகை நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. மலைப்படு கடாமத்துக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 24. சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது? சரிந்த குடலை புத்த துறவி சரி செய்த செய்தியை கூறுவது மணிமேகலை. கேள்வி 25. நான்மணி மாலை. நான்மணி மாலை என்பது ஒரு சிற்றிலக்கியம். மலரு மாலையும் கவிதை நூல். நான்மணி கடிகை நீதி நூல். தேம்பவாணி காப்பியம். நான்மணி மாலை ஒரு சிற்றிலக்கியம். மலரு மாலையும் கவிமணி தேசிகவிநாயகர் எழுதியிருப்பார். மலரு மாலையும் இது ஒரு கவிதை நூல். நான்மணி கடிகை விளிம்பி நாகனார் எழுதியிருப்பார். இது ஒரு நீதி நூல். தேம்பவாணி ஆசிரியர் வீரமாமுனிவர். இது ஒரு காப்பிய நூல். கேள்வி 26. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லைனாவே பாரதிதாசன் கூறியது தான். ஸோ பாரதிதாசனுடைய கூற்றுகள் கண்டிப்பாக இடம்பெறும். 2 கேள்வி பொது தமிழில் 6 to 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாவை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கேள்வி 27. கேள்வி 27. கூடு கட்டி வாழும் பாம்பு எது? கூடு கட்டி வாழும் பாம்புனாவே ராஜநாகம். ராஜநாகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷம் பார்த்திங்கன்னா கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. கேள்வி 28. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? மணிமேகலை நூலில்
விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய சண்டிகை. கேள்வி 29. தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது? மதுரை. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். கேள்வி 31. கண்டெனும் கற்பிய கனிய கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர். கண்டெனன் கற்பினும் கனிய கண்களால் பாடல் கம்பராமாயண நூல் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் கம்பர். இதன் மூலமாக அனுமன் பெற்ற புகழ் சொல்லின் செல்வன். கேள்வி 32. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். கேள்வி 33. சொல்லாதனெல்லை பொதுமறையான திருக்குறள் இவ்வடியை பாடியவர் யார்? சொல்லாததனில்லை பொதுமறையான திருக்குறள் இவ்வடியை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி 34. பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர் தான். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. கேள்வி 35. களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற புறநானூற்று பாடலை பாடுறது பொன்முடியார் பாடியிருப்பார். களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்பது இது ஆசிரியர் பொன்முடியார். எந்த நூலில் இருக்குன்னா புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 36. அழுது அடியடைந்த அன்பர். அழுது அடையடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் மாணிக்க வாசகர். கேள்வி 37. மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? மறைமலை அடிகள் பார்த்தீங்கன்னா நடத்தி வந்த இதழ் ஞானசாகரம், அதை தமிழில் மாற்றியிருப்பார் ஞானக்கடல் என்று. கேள்வி 38. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. கேள்வி 39. திருமண செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிக்கு மிகவும் தொண்டு செய்தார்? திருமண செல்வ கேசவராய முதலியார் தமிழுக்கு உரைநடை பகுதிக்கு மிகவும் முக்கிய தொண்டு செஞ்சிருப்பார். உரைநடை பகுதிக்கு. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யார்? தமிழ் உரைநடையின் தந்தை யார்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். அதே சீவை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சொல்லலாம். சீவை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுகிறார். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றி புகழ் பாடல்கள். முத்தொள்ளாயிரம்னாவே சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடல்கள். கேள்வி 42. பொறுத்துக. சிக்கனம் சுரதா. சிக்கனம் சுரதா. மனிதநேயம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் கவிதை எழுதியிருப்பார். காடு வாணிதாசன். வேலைகளில்லா வேள்விகளை எழுதுந்து கவிஞர் தாராபாரதி. சிக்கனம் என்ற கவிதை எழுதுந்து சுரதா. மனிதநேயம் தலைப்பில் கவிதை எழுதுந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன். காடு என்ற தலைப்பில் கவிதை எழுதுந்து வாணிதாசன். வேலைகளில்லா வேள்விகளை என்ற தலைப்பில் கவிதை எழுதுந்து கவிஞர் தாராபாரதி. கேள்வி 43. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? மணிமேகலை வெண்பா நூல் எழுதுந்து பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இந்த தேர்வில் மட்டும் பாரதிதாசனை பற்றி 3 கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி 44. 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் யார்? பர்மாவழி நடைப்பயணம் நூல் எழுதுந்து வே. சுவாமிநாத சர்மா. 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா சேர்ந்ததை விவரிக்கும் நூல் தான் பர்மாவழி நடைப்பயணம் என்ற நூல். இதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வே. சாமிநாத சர்மா. கேள்வி 45. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் யார்? ஆனந்தத்தேன் நூலை எழுதுந்து பார்த்தீங்கன்னா கா. சச்சிதானந்தன். அதே குறிஞ்சி மலர் நா. பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் நா. பார்த்தசாரதி எழுதியிருப்பார். குறிஞ்சி தேன் எழுதந்து யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து அதே ஆனந்த தேர் நூல் எழுத வந்து பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன். கேள்வி 46. அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வுக. அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள்: விடுதலை கவினாவே பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞரேறு வாணிதாசன், கவிக்கோ அப்துல் ரகுமான். விடுதலை கவி பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞரேறு வாணிதாசன், கவிக்கோ அப்துல் ரகுமான். கேள்வி 47. பொறுத்துக. பூங்கொடி காவியப்பாவை எல்லாமே முடியரசன். கொடிமுல்லை எழிலோவியம் வாணிதாசன் எழுதியிருப்பார். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் எழுதியிருப்பார். பட்டத்தரசி சுரதா. பூங்கொடி காவியத்தை எழுதந்து முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. கேள்வி 48. வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்னும் நூலையும் எழுதியிருப்பார். இந்த பெருமாள் திருமொழி 105 பாசனங்கள் உள்ளது. பெருமாள் திருமொழி வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 49. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகார நூலில் இடம்பெற்றிருக்கும். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். கேள்வி 50. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். திருக்குறளை முதல்ல பதிப்பித்து தஞ்சையில் 1812ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் வெளியிட்டார். கேள்வி 51. வெற்பு சிலம்பு பொறுப்பு இது எல்லாமே எதை குறிக்குன்னா மலையை குறிக்கும். வெற்பு சிலம்பு பொறுப்பு என்பதன் பொருள் மலை. கேள்வி 52. நெடிலோடுயிர் தொடர் குற்றுகரங்களுள் பரவொற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு காட்டுக்கோழி. கேள்வி 53. முன்னீர் வழக்கு மகுடுவோடு இல்லை. இதில் மகடுவு என்பது பெண்ணை குறிக்கும். ஸோ முன்னீர் வழக்கு மகடுவோடு இல்லை என்பது தொல்காப்பிய நூலில் இடம்பெற்றிருக்கும். இந்த மகடுவு என்பது பெண்ணை குறிக்கும். தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பங்கள் 35 வகைப்படும். கேள்வி 55. கீழ்கண்டவற்றில் எது சரி? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகை 6, தொகா 9. கேள்வி 56. ஐ ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம். ஐ ஔ ஆகிய 2 எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சந்தியகரம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 57. முற்றியலுகர சொல்லை எழுது. முற்றியலுகர சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வந்து கதவு. 58. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. ஒரு பொருட்பன்மொழி சொல்னா மீமிசை ஞாயிறு. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளும் பெயர் பெறுபவன். கேள்வி 60. பொறுத்துக. இலக்கணமுடையது நிலம். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். இலக்கணமுடையதுக்கு எடுத்துக்காட்டு நிலம். மங்களம்னா இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடல்னா கால் கழுவி வந்தான். கேள்வி 61. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருட்கோள்? அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது மொழிமாற்று பொருட்கோள். கேள்வி 62. பொருள் தேர்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல் என்று பொருள். அங்காப்புனா வாயை திறத்தல். கேள்வி 63. வினைமுற்றை தேர்க. படித்தான். கேள்வி 64. தவறான ஒன்றை தேர்க. கிறு கின்று ஆண் என்று இதெல்லாம் நிகழ்கால இடைநிலைகள் வரக்கூடியது. இலன்றது நிகழ்கால இடைநிலைகள் பொருந்தாதது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். ஸோ இந்த 2014 நடந்த ஒரு தேர்வில் எக்ஸாமில் மட்டுமே பாரதிதாசனை பற்றி 4 கேள்வி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன்.
இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எது? இப்போது உள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையான கல்வெட்டுனாவே திருநாதர்குன்றம் கல்வெட்டு. திருநாதர்குன்றம் கல்வெட்டு. கேள்வி 67. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என ஏளனம் செய்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். கேள்வி 68. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே இருக்கின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று பாடியவர் கவிஞர் வள்ளிக்கண்ணன். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர்கள் யார்? கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர்கள் இரட்டையர்கள். கேள்வி 70. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று அழைக்கப்படுவர் ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி 71. ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது? ரச்சனை யாத்திரகம். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது? ரச்சனை யாத்திரகம். ரச்சனை யாத்திரத்தின் ஆசிரியர் எச். கிருட்டிணனார் எழுதியிருப்பார். ரச்சனை மனோகரம் வந்து கிறிஸ்துவ சமயத்தரின் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. ரச்சனை மனோகரம் இதையும் வந்து எச். கிருட்டிணனார் எழுதியிருப்பார். ரச்சனை மனோகரம் கிருஷ்ண சமயத்தாரின் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 72. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என பொது உடைமைக்கு விரும்பியவர். இதையும் எழுதந்து யாருன்னா பாரதிதாசன் தான். ஸோ 5 கேள்வி இடம்பெற்றிருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தைவயம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். கேள்வி 73. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். கேள்வி 74. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் சமணர்களால் இயற்றப்பட்டன. கேள்வி 75. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர். பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர். இதழ், நா, பல், அன்னம் இவை எல்லாமே ஒலிப்பு முனைகள். கேள்வி 77. ஸ்ரீ வைணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ வைணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர். கேள்வி 78. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்பெற்ற தொடர். திருமந்திரத்தின் புகழ்பெற்ற தொடர். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். திருவள்ளுவரின் ஆசிரியர் திருவள்ளுவர். தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், நெய்தலுக்கு வருணன். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், வருணன் வந்து பார்த்தா நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. கேள்வி 80. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். தேசிய காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தது யாருன்னா திருவிக்கா தான் அழைச்சிருப்பார். கேள்வி 82. சின்னச்சிரா என்ற நூலை எழுதியவர் யார்? பனு அகமது மரைக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர்னாவே நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி 84. முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு. ஆனா வந்து பசு வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்காகும். முதலில் என் நிலத்திற்குரிய விலங்குனா குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்கு. கேள்வி 85. கடவுள் வல்கையோனடை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீதுவால் கூறப்பட்டன. கடவுள் வல்கையனோடு மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் யாரால் கூறப்பட்டதுன்னா தாவீதுவால் கூறப்பட்டது. கேள்வி 86. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். அதாவது முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பும் விரைவில் கூடும். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2. பஸ் டிசர்வ் தென் டிசைர். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? டிட் ஃபார் டாட். பழிக்கு பழி. ஒர்க்ஷிப் வந்து செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஸ்பெல்ஸ் கிரேட் ஒர்க்ஸ். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். கேள்வி 89. சொற்பொருள்.
விசும்புனா வானம், மறுப்புனா தந்தம், கனல்னா நெருப்பு, களிறுனா யானை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 90. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. திருக்காவலூர் கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் எழுதப்படலைன்னா வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார். இதில் ஜி போப் வராது. ஸோ திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள், எல்லாமே வேதியர் விளக்கம், வேத விளக்கம் எல்லாமே வந்து வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார். வீரமாமுனிவர் வந்து என்ன இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இந்த கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கே தைரியநாதன் மாற்றிருப்பார். இங்கே ஜி போப் வரமாட்டார். கேள்வி 91. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் யார்? கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று கூறியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. கேள்வி 92. பம்பல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம். ஸோ மனோகரா, சபாபதி, பொன் விலங்கெல்லாம் பம்பல் சம்பந்தனார் எழுதியிருப்பார். பவளக்குடியை வந்து பார்த்தீங்கன்னா பம்பல் சம்பந்தனார் எழுதிக்க மாட்டார். பம்பல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகம்னா மனோகரா, சபாபதி, பொன்விலங்கு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இதை மூணுத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். கேள்வி 94. பொறுத்துக. நூலாசிரியர். ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார். கார் 40 கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார். நான்மணிக்கடிகை விளிம்பினாகனார். கேள்வி 95. பொறுத்துக. திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறை. திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறை. சுந்தரர் 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. கேள்வி 96. பொருந்தா இணையை கண்டறிக. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். எழுத்து இதழை தொடர்ந்து சிசு செல்லப்பா. குயில் பாட்டு இதழை தொடர்ந்து பாரதியார். ஞானரதம் கல்கி தொடங்கியிருப்பாரா? ஞானரதம் யாருன்னா பாரதிதாசன் தொடங்கியிருப்பார். ஞானரதம் வந்து எழுதியிருந்த வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பார். 96 மாற்றி சொல்லிட்டேன். ஞானரதம் வந்து பாரதியார் தான் எழுதியிருப்பார். பாரதியார் எழுதிய உரைநடை நூல் ஞானரதம் தான். ஸோ பொருந்தாத இணையை கண்டறிங்கன்னா சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். எழுத்துதலை தொடர்ந்து சிசு செல்லப்பா. குயில் பாட்டு பாரதியார். ஞானரதம் எழுதுந்து கல்கி. ஆனால் ஞானரதம் என்ற உரைநடை நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் எழுதியிருப்பார். அப்போ இங்கே தவறானது பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே. 97வது கேள்வி. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தமிழ் செய்யுட்கலம்பகம் நூலை தொகுத்தது ஜி போப். கேள்வி 98. தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் யார்? தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. கேள்வி 99. தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யார்? தமிழிசை கருவியான யாழை பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் சுவாமி விபுலானந்தர். 100வது கேள்வி. பாரத சக்தி மகா காவியத்தை இயற்றியவர் சுவாமி சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகா காவியம் என்ற நூலை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார். ஸோ இந்த வீடியோவில் 100 ப்ரீவியஸ் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.